விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்த வீடியோ தாங்க இது. மார்னிங்கே ஒரு சாரியை வந்து ப்ரீ கிளிப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஈவினிங் போல் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ ரெடி பண்ணி வச்சுட்டா மற்ற வேலை ஈஸியாக பார்த்துடலாமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பிள்ளையாருங்க, எப்போவுமே அவர் வந்து அந்த ஒரு கூண்டுக்குள்ளே இருப்பார். விநாயகர் சதுர்த்தி அப்புறம் மாட்டு பொங்கல் அப்போ மட்டும் மேலே வந்துடுவார். ஸோ அவருக்கு ரெடி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு மாவலையிலேயே ஒரு பின்னாடி தோரண மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம். நானும் அத்தை பையனும் வீட்டிலேயே மாவலை இருக்குது. சுதன் இந்த மாதிரி வேலையெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செம்மையாக பண்ணுவான். ஒரு ப்ரொஃபஷ்னல் பூசாரி எப்படி பண்ணுவாரோ அவரை மாதிரியேவும் ஃபஸ்ட்டு விநாயகர் நல்லா குளிப்பாட்டி வச்சுட்டு அவருக்கு வந்து மஞ்சள்லே அலங்காரம் பண்ணியிருந்தோம். ஒரு சைடு வந்து நாங்கள் கீழே வந்து சிமெண்ட்டில் வச்ச மாதிரி வச்சுருந்தோம். அந்த இடம் மட்டும் பேந்த மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நல்லா கவர் பண்ணுற மாதிரியே ரெடி பண்ணியிருந்தோம். விதின் குட்டிக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தாங்க. செம்ம அழகாக பிள்ளையார் அப்படியே ரெடி பண்ணியிருந்தார். வீட்டில் எதுவுமே கொலக்கட்டை எதுவுமே பண்ணல. பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது, அங்கே எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ அதையே இவருக்குமே படைச்சிடலாமேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தோம். வெள்ளை எருக்கலை மாலை அப்புறம் வந்து அருகம்புல் மாலை ரெண்டுமே அவருக்கு ஸ்பெஷல்னால ரெடி பண்ணி போட்டுட்டு அவள் மட்டும் வந்து அவருக்கு படைச்சிருந்தோம். அதை விதின் குட்டிக்கு கொஞ்சம் கொடுத்தாச்சு. உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடிங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி ப்ரொஃபஷ்னலாக சாரீ ட்ரேப்பிங் கிளாஸ் 100 ரூபாய் பேமெண்ட்டுக்கு படிக்கணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஹேங்கர் ஃபோல்டிங் வீடியோ தெரியணும் அப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக எல்லா படையிலும் வச்சு சாமி கும்பிட்டாச்சு.